ஹலோ. இல்லை இல்லை இல்லை, வர முடியாது சார். எனக்கு மேரேஜ் இருக்குது. ஆமாம் ஆமாம். நான் திருப்பி சவுதி அரேபியா வர்றது டவுட்டு தான். கல்யாணம் ஆகி இங்கேயே செட்டில் ஆக போகிறேன் சார். ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துருங்கண்ணே. எப்படியும் 2-3 மாதம் ஆகும். என்கேஜ்மெண்ட் இன்னும் ஆகலை. ஆனால் கன்ஃபார்ம் தான். தேங்க்யூ சார். என்னப்பா கல்யாணம்னு ஏதோ பேச்சு வருது போனில்? இல்லை சித்தப்பா, சவுதியிலேருந்து ஃபோனு, வேலையை எப்படி திருப்பி ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு. அதான் இப்போதைக்கு வர முடியாது, கல்யாணம் இங்கேயே செட்டில் ஆக போகிறேன்னு சொன்னேன். அப்போ அந்த பிள்ளை தான் கன்ஃபார்மோப்பா, யோகா டீச்சர் இல்லையோ? சுற்றி இன்னும் உண்மையான சுற்றியை கொண்டு உங்கள் மண்டையை தான் உடைக்கணும். அதை பண்ணுப்பா, உனக்கு புண்ணியமாக போகும். எப்படி தான் லவ் பண்ண பிள்ளையை கழட்டி விட மனசு வருதோப்பா. சை சுற்றி மறுபடியும் மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க. எத்தனை வாட்டி தான் சொல்கிறது யோகா டீச்சரை பற்றி பேசாதீங்கன்னு. எனக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது. அது வேற, நான் வேற. விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க. ஆமாம், யோகா டீச்சர் மேலே எனக்கு பாசம்மா. அவளே ஒரு பைத்தியம், அவளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சாதிக்கலான்னு பார்த்தேன். இப்போ வரவ நல்லா படித்து வேலையில் இருக்கிறவ, அவகிட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியாத. எரிச்சலாக இருக்குப்பா. மதுவை மெண்டல் நினச்சேன், அதுவே இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டு. அப்போ ஏற்கனவே உஷார் இருக்கிறவ இன்னும் உஷாராவாள. சித்தப்பா, ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கண்ணே. நிச்சயதார்த்தத்தை வைக்கணும். நம்ம ஜோசியர் இருக்காருல்ல, குடும்ப ஜோசியர், நாளைக்கு வருவார். ஜாதகம், அந்த புள்ள ஜாதகத்தை வாங்கி கொடுப்போம். பார்த்து எத்தனை பொருத்தம் இருக்குது, என்ன யாதுன்னு எல்லாம் சொல்லிடுவார். சூப்பர் ஐடியா. ஜோசியக்காரனை பார்த்து ஒரு 10,000 ரூபாயை கையில் கொடுத்து 2 பேருக்கும் ஜாதகமே ஒத்து போவதுன்னு சொல்ல வச்சுருவோம். சித்தப்பா, ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அப்படிலாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க எத்தனை பேர் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே மன பொருத்தம்தான். அதனால் இந்த ஜோசியம் ஜாதகத்தெல்லாம் விட்டுட்டு வேணும்னா ஜோசியக்காரை கூப்பிட்டு நல்ல நாள் வேணால் பார்க்க சொல்லுங்கள். போ, அதுலேயும் மண்ணள்ளி போட்டுட்டான். சரிப்பா, நீ சொன்னாலே கரெக்டாக இருக்கும். இந்த வயசில் என்ன ஒரு பக்குவமாக பேசுத. என் பிள்ளை இப்படி இல்லையேன்னு எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அப்போ நான் உங்கள் பிள்ளை இல்லையா சித்தப்பா? நீ என் பிள்ளை தாண்டா. எனக்கு பிறந்ததில் ஒன்று, அதை சொல்லுதேன். ஊரில் உள்ள பொம்பளைகளெல்லாம் ஒரு காலத்தில் தலையில் தூக்கி வச்சுட்டு ஓடுவான். எம்மா என்ன ஏச்சு பேச்சு போலீஸ் ஸ்டேஷன்னு அலைஞ்சோம். இந்த சித்திக்காரி பாரு, வெறும் மெண்டல் பிடிச்சவ. அவளையும் இவனையும் வச்சுக்கிட்டு நாப்பட்ட பாடு இருக்கே. அப்பப்பப்பா. இல்லை மகாராஜா, உங்கள் சித்தப்பா ஒன்றும் லேஸ் பட்டாலும் கிடையாது. எல்லா ஊரில் உள்ள பொம்பளைகிட்டையும் நல்ல லிட்டர் கணக்கில் சொல்லி வடிப்பார். சொந்தரியெல்லாம் வச்சக்கன்னு வாங்காம பாப்பார் தெரியுமா? சரி விடுங்க. ஒவ்வொருத்தரையும் மாற்றி கேவலப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு வண்டவாளமும் வந்துக்கிட்டு இருக்கு. யாருக்கு அசிங்கம்? நமக்கு தான் அசிங்கம். சரி, நான் போயிட்டாரேன். எங்கே கிளம்பியாச்சு? கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வாங்கணும். அப்புறம் அந்த இடத்த தான் என்ன பண்ணனே தெரில. ஒருத்தனும் வாங்க மாட்டுக்கான். எரிச்சலாக இருக்குது சித்தப்பா. கழுதையை கடக்கட்டும், இங்கே இருக்க போகிறேன்னு முடிவாயிடுச்சுலாப்பா. மெதுவாக விற்றுக்கிடது. துட்டுக்கிட்டு எதுவும் வேணுன்னா ஆரியாட்டக்கே தருவான். உனக்கா தரமாட்டான். சரியா? ஆமாம் சித்தப்பா, அடிமாட்டு ரேட்டுக்கு இடத்த கேட்காங்க. எதுக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு. சரி, நான் போய் கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும். போயிட்டாரே. நல்ல பிள்ளை யோகா டீச்சர். வேண்டாங்க, இறைச்சலாக இருக்கு. இன்னொரு மவனாக இருக்கான் கெட்டி வைக்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் எனக்கு கெட்டி வைக்கியாட்டி. வாய் வயசுக்கு மீறின வாய். அவள் காதில் கேட்டால் பறந்து அடித்து உங்களை தூக்கி வீசி விடுவான். ஆளை பாருங்க, யோகா டீச்சரை கெட்டி வைக்கணுமா? சொல்லிக் கொடுக்க, அவட்ட கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். வேண்டமிட்டி பிளான்ட்டேன். அவள் பறந்து அடிப்பா. டிஸ்கோ சாந்தி. யோ டிஸ்கோ சாந்தி ஐட்டம் டான்ஸ் ஆடுமியா? பறந்து அடிக்கிறது விஜய சாந்தி. உங்க நினைப்பெல்லாம் இதுலயே இருக்கும். சரி, ஏதோ ஒரு சாந்தி போ. என்ன மனசனோ? எப்பா, என் தம்பி வந்துட்டான். தம்பி. யார் இந்த நெட்டையனா? உங்க தம்பி? நமக்கு மச்சான். தம்பி, என் தம்பி. என்ன பத்த ராசா, இப்படி அக்காவை தவிக்க விட்டு போயிட்டியல. சரி, விடு, அழாத. 2 நாள் அக்காவை பிச்சை எடுக்க விட்டுட்டியல, பிச்சாண்டி பையில. நம்ம ஆள் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிரும் போல தெரியுத சார். இந்த வண்டியை தள்ளிட்டனால அது வீட்டுக்கு போயிருவேன். வீட்டுக்கு வா. எல்லாம் இந்த பிச்சைக்காரன் என்னையே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுதாம்ல. உங்க அக்கா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி, இப்படி ஆயிட்டுல என் நிலைமை. பிச்சைக்காரன் கூட பஞ்சாயத்து இழுத்து விடாத, நீ வா. கோடீஸ்வரி குடுமியக்கான ஊருக்குள்ள கேளு. உனக்கெல்லாம் நான் ஜோடியா வவுந்துருவேன். தம்பி விட்டுட்டு போயிடாதப்பா. ஐயோ, இருந்த ஒரு டைம் பாஸும் போயிட்டு எரிச்சலா இருக்கு.
அவள் நினைவாக அவள் செருப்பு என்னிடம் இருக்கு. இவன் என்ன ஒழுங்காவே பிச்சை எடுக்க மாட்டுக்கான். டேய் டேய் வழுக்க ஒன்னதான் சொல்றாங்களவா, ஒழுங்கா பிச்சை எடுக்கிறதா இருந்தா இந்த கோயில இரு, இல்லைன்னா நான் பாட்டுக்கு விரட்டி விட்டுருவேன். வர வர பொம்புங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இது வாலிப வயசு. வாலிப வயசா? உனக்கு இப்படி இருந்து உன் திமிர இடங்கள் எல்லாம் வேற எங்கேயாட்டும் மாத்தி விட்டுருவான் பத்துக்கோ. ஒழுங்கா இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு நீ பிச்சை எடுக்கல, இல்லைன்னா அந்த காலையும் நொறிச்சிருவேன். குடிமி மட்டும் செட் ஆயிட்டுனா நான் ஏன் உன்ட்ட பிச்சை எடுக்க போறேன்? எப்படியாட்டு வண்டியில தள்ளி தள்ளி குடிமி வீட்டுக்கு போயிடணும். எனக்கே எனக்கா குடிமி, எனக்கே எனக்கா இப்படி பாடிட்டு கிடந்தா எங்க பிச்சை உள்ளும் என் தலையில வந்து கெட்டுறாங்க. ஏ பங்கஜக்கா, கேள்விப்பட்டது உண்மையா? என்னது டீ? சரவணா அடிச்சவங்கள மண்டையை பிளந்துட்டானாம அப்படியா? ஆமாட்டி, அப்ப அனுமதி நினைச்சி அவன் என்ன மாதிரி வேஷம் போட்டு அடிக்கடி அலைவாள்ல, அவன் நினைச்சு அடிச்சு போட்டான். வீட்டுக்கு பேட்டை கொண்டுட்டு வந்துட்டான். எம்மா அவர் ஒரே சண்டை. உன் தங்கச்சி நீ போயிட்டு இந்த அளவில் வந்து நிக்கிய வைக்கன்னு ஒரே திரிட்டு கிடந்தாரு. உனக்கு போட வேண்டியதா பங்கச்சக்கா, நீ தேவையில்லாத வேலையை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னைய மாணிக்க அண்ணனை விட்டு அடிக்க வைக்க. சும்மா இருட்டி. ஏற்கனவே பானுமதி புருஷன் அடிச்சது பத்தாதுன்னு இப்போ என் புருஷன் வேற அடிக்கணுமாக்கும். என் பங்கசக்கா, நீ சும்மாவே இருக்க மாட்டியாக்கும். அவள் தான் உன்னைய மதிக்க மாட்டுக்காள். அவளுக்கு சப்போர்ட் அடிச்சுட்டு ஏன் ஓடுத? இவன் அடங்கவே மாட்டான். பெருசா தங்கச்சி, சீமையில் இல்லாத தங்கச்சி மேண்டல். இல்லைக்க, இனிமே நான் அவளுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நிறைய நானும் பார்த்துட்டேன் பார்த்துக்கிடுங்க அவள் பண்ணதை பூராத்தையும். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் பிடிச்சி போட்டாவோக்கா. பொம்பளை பிள்ளை பற்றியெல்லாம் யாருமே இல்லை. இப்போ சொந்த கைன்னு ஒரு இருந்து நம்ம இது கூட செய்யலைன்னா எப்படி? அதான் போனேன். சரவணை பானுமதி நினைச்சு அடிச்சானா இல்ல உங்களே நினைச்சு அடிச்சானான்னு தெரியலையேக்கா. சும்மா இருட்டி. என்ன எதுக்கிட்ட அவன் அடிக்க போகிறான்? இல்லை எப்போ பார்த்தாலும் பானுமதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர அவளேன்னு அடிச்சானு அடிச்சிருப்பான். யாருக்கு தெரியும்? சும்மா இருங்கட்டி. நானே நொந்து போய் இருக்கேன். பேட்டை கொண்டு என்ன ஆடி அடிச்சிட்டான் தெரியுமா? இடுப்புலாம் வலி தாங்க முடியல. சரி, இனிமேல் பேசாமல் இரு. தங்கச்சி என்னமோ பண்ணிட்டு போறா. அவன் நெசமாலுமே திறந்தனா கூட இனி நம்ம அவட்ட சேர்க்கவே வேண்டாமா. அவள் போக்கில் அவள் போட்டும். அவள் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது பத்துக்க. சரி, அவளெலாம் நம்ம குரூப்பில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 5 பேராக இருக்கிறவங்களாம் துண்டு துண்டாக பிரித்து விட்ருவாப்பா. விளங்காதவ. வேண்டாம் ஒருத்தரும் வேண்டாம்ப்பா. நம்ம பாட்டுக்கு இருப்போம். எக்க எங்கள் அத்தை பாட்டி கால் உடஞ்சிட்டு தெரியுமா? பாவம். பருப்புட்ட படுக்குன்னு சொல்லி மேலே ஏறி விழுந்து காலை உடச்சிட்டு சமையலுக்கு வேறு ஆள் தான் வேறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மது காலேஜில் ஏதோ டீச்சர் வந்து சமைக்கன்னு சொல்லிச்சு கூப்பிட்டு வாரன்ருக்கு. நாளையிலேருந்து காலையில் வந்துடும் பார்த்துக்கிடுங்க. காலேஜ் டீச்சர்ட்டு சமைக்க வருது? ஆமாம், இங்கிலீஷ் டீச்சரா. சமையல் ரொம்ப பிடிக்குமாமே, அதனால கூப்பிட்டு வாரன்ருக்கா. ஏட்டி, நான் அங்கே தானே இருக்கேன். ஒரு வாரத்தை சொல்லியிருந்தா எனக்கு பார்ட் டைம் ஜாப்பா ஒரு வேலை கிடைச்சிருக்கும்லாட்டி நான் காலையில் வந்து சமைச்சு வச்சுட்டு போயிருக்கோம்ல. எங்கேயோ போய் டீச்சர் எடுத்திருக்கா. ஐயா சுந்தரி, எனக்கு தோணவே இல்லட்டி நீ நல்லா சமைப்பியோ? ஐயா தெரிஞ்சிருந்தா ஒன்னே சொல்லியிருக்கலாம். சரி டீச்சர் வரட்டுமே. டீச்சர் சமையல் நல்லா இருக்கா எப்படின்னு பார்த்துக்கிடுமாட்டி. ஏ சுந்தரி, அது ஏன் அங்கே போனேன்னு நினைக்க? நம்ம ஊருக நல்லா ஓடும்பட்டி, மனசு தளர விடாத சரியா? ஊருக கம்பெனி நல்லா ஓடும், நல்லபடியாக ஓட்டலாம். எதுக்கு சின்ன வேலையெல்லாம் செஞ்சு பாவம் பிள்ளையும் நீ பார்க்காம வேலை அலையாத. எனக்கு என் புருஷன் ஃபோன் அடிக்கல, ஒன்றும் பண்ணலை, துட்டும் அனுப்பலை. என்ன செய்யனே தெரிலக்கா. ஏதாட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை கிடச்சா நல்லதானக்கா. இல்லை பசட்டுக்கு பழைய எப்படி ஆஃபீஸ்க்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாத சுந்தரி, எல்லாம் சரியாயிரும் சரியா? இந்த உன் புருஷன் எந்த நாடுன்னு சொன்னேன்? நான் யாராட்டும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா வேணா கேட்டு சொல்லி விடுதானே. இவன் பெரிய கலெக்டர், சொல்லி விட்ருவா. லூசு, வெளிநாட்டில் எப்படி நீ சொல்லி விட முடியும்? எக்கா நம்ம இவ முனிஸுக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ள அந்த பையன் வெளிநாட்டுக்காரன் தானே. அவன் வந்து சவுதி அரேபியா. ஆனால் அவனுக்கு நிறைய நாட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாவுல்ல. யார் மூலயமா ஏதாவது சொல்லி ஏதாவது பிடிச்சிடலாங்க்கா. அப்படிலாம் ஈஸியாக பிடிச்சிடலாம். இப்போ முந்தி மாரிலாம் கிடையாது. ஆமா சுந்தரி, நெட்ட வழி சொல்றது கரெக்டு தான். கவலைப்படாதண்ணே. உன் புருஷ ஃபோன் நம்பரு அப்புறம் அவன் ஃபோட்டோவை கொடு, நம்ம பேசி பார்ப்போமே. சரிக்கா. காலையில் புது சமையல்காரக்கா வருது. எப்படி இருக்கோ தெரில. ரொம்ப எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. அவங்க சாப்பிடணும், அவங்க எப்படி இருப்பாவோன்னு தெரில. அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. ஆமாம், சமைச்சிட்டு போட்டோம். நாங்களும் ஒரு நாள் கிளம்புற வந்து பார்த்துட்டு போகிறோம் அந்த அக்காவை. நம்மள மாதிரி பொம்பளை தானே அது? இல்லை எதுவும் கண்காட்சி போடலாம்? மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க ரெண்டும். இல்லை காலேஜ் டீச்சரு இங்கிலீஷ் டீச்சருங்கல்ல, அதான் ஒரு ஆசையில் தான், வேற ஒன்றும் இல்லை. சரி பார்ப்போம். ஐயா மணி 6 புது சமையலக்கா இன்றைக்கி தானே வருவாவோ? போய் கதவை திறந்து விடணுமே. எம்மா காலையிலே 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு என்ன சங்கடமாக இருக்குது. எப்படி தான் இந்த பொம்பளையால் காலையிலே எந்திரிச்சு தூத்து தொளிச்சு கிழிச்சு
டெய்லி காலையில் 6 மணிக்கு நான் தான் எந்திரிக்கணுமா? கடவுளே கடவுளே, சீக்கிரம் எங்கள் அத்தைப்பாட்டிக்கு கால் சரியாகணும்ப்பா. யோ பாப்பு மனசா, புது சமையல்காராக்கா வராவோ, நான் கதவை திறக்க போகிறேன். பிள்ளை உருண்டுறாம பார்த்துக்கிடுங்கண்ணே. இங்கிலீஷ் டீச்சர் அவங்க. ஐ, இங்கிலீஷ் டீச்சர் சமையலுக்கு வராங்களா? யார் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணுமே. நம்மளும் போய் பார்ப்போம். மணி 6 ஆயிட்டு, விடிஞ்சது கூட தெரியாமல் ரெண்டும் வாயப்பிளந்து தூங்குது. சரி பாவம், அத்தை பாட்டிக்கு வேற கால் அடிபட்டிருக்கலாம். ஆமாம், இந்த தாத்தா மாமா எதுக்கு டார்ச்சு தலையில் வச்சு தூங்கிட்டு இருக்காரு? இது என்ன கூர்க்கா விளக்க போகிறாரு? அந்த காலத்து ஆள் அப்படி தான் இருப்பார். போனை தலைமாட்டில் வச்சுட்டு தான் தூங்குதாரு. இவர் போனை எடுத்து பார்க்கணும் அப்படி என்ன தான் வச்சுருக்காருன்னு. இந்த பனிமலர் பாட்டி கூட சேட் பண்ணுவார். வேறு என்ன பண்ணுவார் பார்ப்போம் எடுத்து. யாத்தடி லாக்கெலாம் போட்டு வச்சுருக்காரு. பயங்கரமான ஆளாக இருப்பாரோ? பார்க்க டம்மி பீஸாக இருக்காரு. யாத்தாடி, வெளியே வேறு இங்கிலீஷ் டீச்சர் நிற்பாவில் சமைக்கிறதுக்கு என்னென்னு போய் பார்ப்போம். பாவம் எங்கள் அத்தை பாட்டி எங்கள் வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்குது. இப்படி கால் ஒடிஞ்சு கிடக்க யாரு கண்ணு பட்டதோ தெரில. பாவம் காலை அமுக்கி விடுவோம். ஏம்மா காலையா இப்படி வலிக்கி? ஐயோ, காலை அமுக்கி விடணும்னு நினச்சிட்டு காலில் உட்காந்துட்டேன் போல. பாவம். அத்தை பாட்டிக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போய் கதவை திறப்போம். உம்மா 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 உம்மா. எம்மா என் காலு. டீச்சர் எங்க வாரேன். இதுதான் சமயக்கார அக்காவா? யாத்தடி இது என்ன ட்ரெஸ்ஸு? குட் மார்னிங். சமையலக்கா சூப்பராக இருக்கோவில். ஏக்கா இது என்ன ட்ரெஸ்ஸு? ஐ ஆம் இங்கிலீஷ் டீச்சர் பரட்ட சௌந்தர்யா. ஏ கடவுளே, இது என்ன இப்படி துணி போட்டு வந்திருக்கா? என்ன செய்ய? எம்மா சமையல்காரி ட்ரெஸ்ஸை பாருங்க. சமையலக்கா சூப்பராக இருக்காவோ. நீ டெய்லி கிச்சனில் போய் உதவி பண்ணுவேன்.